இயேசு என் தலைவர், ஜீவனின் அதிபர், சந்தோஷம் சந்தோஷமே. ஈகத்தினில் அவர் போல் என்பதை காப்பார் யாருண்டு சொல் மனமே. ஈகத்தினில் அவர் போல் என்பதை காப்பார் யாருண்டு சொல் மனமே. மாறிடும் மனித பண்பு, விலகிடும் மனித அன்பு, போற்றுவார் தூற்றிடுவார் இயேசு அன்பில் மாறார். மாறும் உலகில் மாறாத இயேசு, அவரையே தினம் போற்று. மாறும் உலகினில் மாறாத இயேசு, அவரையே தினம் போற்று. இயேசு என் தலைவர், ஜீவனின் அதிபர், சந்தோஷம் சந்தோஷமே. ஈகத்தினில் அவர் போல் என்பதை காப்பார் யாருண்டு சொல் மனமே. ஈகத்தினில் அவர் போல் என்பதை காப்பார் யாருண்டு சொல் மனமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலம் தேர்தல் காலம். 5 மாநிலங்களிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. 3 மாநிலங்களிலே தேர்தல் பணிகள் முடிந்துவிட்டது. 2 மாநிலங்களிலே தேர்தலுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழுகின்ற தமிழ்நாட்டிலே நான் யார் பக்கம் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி நாம் ரகசியமாக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் தேர்தல் என்பது ரகசியமாக செய்ய வேண்டிய காரியம். ஆகையாலே நான் யார் பக்கம் இருக்கிறேன் என்பதை ஆண்டவருடைய சித்தத்தின்படி உணர்ந்து அவருடைய வழிநடத்தலின்படி கிறிஸ்துவின் சீடர்கள் சரியான விதத்திலே உரிமையை பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு தெளிவான ஞானத்தையும் அறிவையும் தருவாராக. இன்றைக்கு அரசியல் களத்திலே அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை கூட மறந்து போவார்கள். யார் பக்கம் வேணாலும் தாவுவார்கள். இது அரசியல் வியாதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சீடன் என்பவன் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அவன் வாழ்வின் எல்லை வரை இதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் உலகத்தின் பக்கம் இருக்கிறேனா, கிறிஸ்துவின் பக்கம் இருக்கிறேனா? கிறிஸ்துவின் சீடன் என்பவன் தான் வாழ்கின்ற இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரை கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. உலகத்திற்கு ஒரு பக்கம், கிறிஸ்துவுக்கு ஒரு பக்கம் காலை வைத்து வாழ்வதற்கு அனுமதியே இல்லை. அப்போ நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சீடன் என்ற அடையாளத்திலே இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை சார்ந்து அவரே என் தலைவர், அவரை தவிர வேறு யாரும் எனக்கு தலைவர் அல்ல என்பதை உணர்ந்து அவரே சார்ந்து வாழ வேண்டும். அப்படி அவரை சார்ந்து வாழுகிறவர்களுடைய அடையாளம் என்ன? நான் கிறிஸ்துவை சார்ந்து தான் வாழுகிறேனா என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு யோவான் எழுதின நிருபங்களை நாம் படிக்க வேண்டும், கடிதத்தை படிக்க வேண்டும். அதிலே குறிப்பாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா 4, 5ஆம் அதிகாரங்களை தொடர்ந்து ஃபுல்லாக தியானம் பண்ணுங்கள். அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறான் என்றால் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஒருவன் தேவனுக்குள்ளே தேவனாலே பிறந்திருக்கிறான் என்றால் அவன் இயேசுவையே மட்டுமே கிறிஸ்து என்று விசுவாசிப்பான். ஒருவன் தேவனாலே பிறந்திருக்கிறான் என்றால் அவன் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவான். அதைத்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை மட்டுமே சார்ந்து வாழுகிற சீடன் அவனுடைய பண்பு எப்படி இருக்கணும்னா எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு கூறணும். அதிலே அவன் பொதுவாக இருக்க வேண்டும்.
இந்த காரியங்கள் தெரியாதபடி நாம் வாழ்வோம் என்றால் நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்து வாழுகிறவர்களையும் திசை திருப்பி விடுவோம். இயேசு கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து வாழுகிறவன் முகஸ்துதிக்கு அடிமையாக மாட்டான், முகஸ்துதி பண்ண மாட்டான். அப்படி நான் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஆண்டவரை ஆராதிப்பதிலே அர்த்தமற்றவனாகி போய்விடுவேன். நான் முகஸ்துதி பண்ணுவது ஒருவருக்கு மட்டுமே, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. ஒருவனை பகைத்து ஒருவனுக்கு முகஸ்துதி பண்ணி இரண்டகம் பண்ணுகிறவன் மாயமாலக்காரன். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை அறியாதபடி நாம் வாழ்வோம் என்றால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். என்னிலே அந்த மனம் திரும்பதை துவக்கும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் இருக்கிற நான் அவருடைய பண்பை பெற்றுக்கொண்டேன் என்றால் யார் பக்கமும் நான் சாய மாட்டேன். பாரபட்சம் இல்லாமல் பொதுவான ஒரு முடிவெடுக்கிறவனாய் காணப்படுவேன். இந்த இயேசுவின் பண்பை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் உலகத்திலே வாழ்வோம். உலகத்திலே வாழ்ந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிறவன் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் நேசிக்க கற்றுக்கொள்வன். அவனுக்குள்ள 2 பிரிவுகள் கிடையாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிக்கின்ற தவறான பழக்க வழக்கங்களை ஆண்டவர் என்றைக்குமே அவர் அனுமதிக்கலை, அவருடைய வாழ்க்கையை பயன்படுத்தலை. இதை உணர்வோம். வீண் தவறான போதனைகளுக்கு தப்பித்து கொள்வோம். கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து கொள்வோம். எல்லோரிடத்திலும் அன்பு கூறுவோம். இதுவே கிறிஸ்தவ சீடத்துவத்தின் முக்கியத்துவம் என்று உணர்ந்து அதை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.